ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். பன்னீரை வந்து நல்லா மேரினேட் பண்ணி இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து ஹார்டாகிடும். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான காயெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், அப்புறம் கோஸ், கேப்சிகம் வந்து சேர்த்துருக்கேன். கொடை மிளகாயெல்லாம் வந்து சேர்த்துட்டு காயும் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனா போதும், ரொம்ப வந்துட்டு வதங்க தேவையில்ல காயெல்லாம். இப்போ இதில் வந்து சில்லி சாஸ், சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ், சோயா சாஸ் வந்து தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சுருந்த சாதம் வந்து சேர்த்துக்கலாம். சாதம் வந்து வேக வைக்கிறப்பயே வந்துட்டு கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் வந்து சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து உதிரி உதிரியாக வந்துட்டு இருக்கும். அதே போல் வந்துட்டு சாதம் வந்து நல்லா வந்து நமக்கு ஆறி இருக்கணும், சூடாக வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. சாதம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் வந்து சேர்த்துட்டு இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா வந்து சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் வேணும்னா. இப்போ கடைசியாக வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.